நான் என்னை சொல்லிட்டேன் முதல்ல, இப்படி பிடிக்காமல் எத்தனையோ கேம்புக்கு வந்திருக்கேன். வீட்டில் வர அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். அப்போனா எப்படி இருக்கும் பாருங்கள் எங்கள் வீடு. நரகத்தை வெளியில் போய் பார்க்க வேண்டாம், வீட்டில் பார்க்கலாம். அப்பாவும் கோபக்காரரு, அம்மாவும் கோபக்காரங்க. அப்போ என் நிலைமை, என் தம்பி நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கே இப்போ ஜெபம் பண்ண தோணும். எங்களுக்காக அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். கடுகடுன்னு நிற்பாங்க அப்பா, அம்மாவும் கடுகடுன்னு நிற்பாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் யாருன்னா ஒரே குடும்பம், சொந்த மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மனுஷனுக்குள்ளே என்ன கோபம் ஜீனில் வந்திருக்கோ அதே ஜீன் தான் எங்கள் அம்மாவுக்குள்ள. ரெண்டும் சேர்ந்தா எங்கள் நிலைமையை யோசித்து பாருங்க. எதுக்கெடுத்தாலும் குற்றம், என்ன பண்ணாலும் குத்தம், வாசல்ல நின்னா குத்தம், எங்கள் தெருவே பேசும். வயசுக்கு அந்த பிள்ளைகள் மாதிரி டீச்சர் 2 பயல்களை வீட்டில் வச்சு வளர்க்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான்னா வெளியில் வர முடியாது. வாசலை தாண்டினா வெட்டிடுவேன்பாங்க. எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, வெளியில் போன கரண்ட காலுக்குள்ள வெட்டிடுவேன். இந்த எல்லா வெட்டுகளையும் தாண்டி, எல்லா குத்துகளையும் தாண்டி கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைக்கு ஊழியத்தில் கத்தர் வச்சிருக்கிறார். பிடிச்சு கீழ்ப்படியல, பிடிக்காம கீழ்ப்படிஞ்சோம். என்ன எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குத்தமா அப்படின்னு எரிச்சல் வரும், கோபம் வரும், காமிக்க முடியாது. பட்டார்னு அடி விழுந்துடும். ஒரு தடவை நான் நல்லா வளர்ந்துருக்கேன்னா என் தம்பி எங்கே உள்ள ஒரு சிலர் பார்த்துருக்காங்க, அவன் என்னை விட ஹைட்டாக இருப்பான். ஒரு தடவை நான் +2 படிக்கும்போது ஸ்கூலுக்கு கிளம்புறோம். நான் முதல்ல சொல்லிட்டேன், நரகத்தை வெளியில் பார்க்க வேண்டாம், எங்கள் வீட்டில் பார்க்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பக்கம் போகணும் வேலைக்கு, எங்கள் அம்மா ஒரு பக்கம் போகணும், எங்களை ஒரு பக்கம் ஸ்கூலில் விடணும். அப்போ காலையில் அந்த 7 to 8:30 ரொம்ப அப்படி இருக்கும் வீடு. அப்போ எங்கள் அப்பா தலை சீவுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த கண்ணாடி பீரோவில் கண்ணாடி இருக்குன்னு தெரியுமா, அதில் எங்கள் அப்பாவுக்கு பின்னால் நின்று நானும் தலை சீவுறேன். அப்போ ஒரு 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 காரியம் சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட, எப்பா இப்படி காலை இப்படி தூக்கி வச்சு, எப்பா நான் உங்களை விட வளர்ந்துட்டேன் அப்படின்னேன். என்ன சொல்லணும் பதில்? வெரி குட் அப்படி சொல்லணும். எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் அப்படி காலை உயர்த்தி சொல்கிறேன், எப்பா நான் உங்களை விட வளர்ந்துட்டேன். எங்கள் அப்பா தலை சீவிட்டு என்னை பார்க்கவே இல்லை, இப்படி சீவிக்கிட்டே. அப்போ அடி கூட விழும்னாங்க. எப்படி இருக்கும் எனக்கு, ஏதாவது ஒரு நல்வார்த்தை வரும்னு நினச்சேன். அப்போ அடி என்ன செய்யும், ஏன்னா வளர்ந்துருக்கேன்ல, அப்போ அடி என்ன செய்யணும், வளரணும்ல. அப்படி தான் நானும் என் தம்பியும் வளர்ந்தோம். இன்னைக்கு நானும் ஊழியத்தில் இருக்கேன், என் தம்பியும் ஊழியத்தில் இருக்கிறான். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி. அவங்க புரிஞ்சு அடித்தாலும் புரியாமல் அடித்தாலும், உனக்கு அது விளங்கினாலும் விளங்காட்டாலும் அந்த அடியை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கோ. இந்த தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுன்னா என்னதுன்னு நினச்சி அவங்க அடிக்கும் போது தடுக்காத, வாங்கிக்கோ, அது உனக்கு ஆசீர்வாதம். நான் கதையை படிச்சுட்டு வந்து சொல்லலை, எங்கள் வீட்டில் நடக்கிறதான் சொன்னேன். இன்றைக்கி அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேரும் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவ்வளவு அடி, அவ்வளவு திட்டு. அப்பா பின்னால் சர்ச்சில் அந்த நாட்கள் எப்படிலாம் கிடையாது, பெஞ்ச் சாயிறதெல்லாம் கிடையாது, உட்கார்ற பெஞ்சு உண்டு. அதில் தான் எங்கள் அப்பா உட்காந்துருப்பாங்க, எங்கள் அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க. முன்னால் 3 வரிசையில் ஒரு இடத்துல அம்மா உட்காந்துருப்பாங்க, நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருப்போம். நானோ என் தம்பியோ பக்கத்தில் சர்ச்சில் யார்கிட்டையாவது பேசிட்டா திரும்பிட்டா வீட்டில் போய் எங்களுக்கு அடி விழும். சர்ச்சில் அப்படி உட்காந்துருக்கணும். உள்ளே போயிட்டோன்னா வெளியே போகக்கூடாது. என்ன 1 வந்தாலும் சரி, 2 வந்தாலும் 7 வந்தாலும் வெளியில் போகக்கூடாது. உள்ளதான் இருக்கணும், உள்ளே தான் உட்காந்து. உள்ளே தான் இருக்கணும்னா உள்ளே இருக்கணும், போகணும்னு அர்த்தம் இல்லை, வெளியில் போக முடியாது. முடிச்சதுக்கப்புறம் எங்களுடைய அவசரங்கள் இருந்தால் போகலாம், அவ்வளோதான். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா, அந்த ஒழுங்குகள் இன்றைக்கு எங்களை ஒழுக்கம் உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறது. அதனால் முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும், பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் படித்தவங்க. ஒருவேளை உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை விட கம்மியாக படிச்சிருக்கலாம், இல்லைன்னா படிக்காதவங்களாக இருக்கலாம். அவங்க பெற்றவங்க, அவ்வளோதான். அவங்க யார், நம்மளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர்கள். அவங்களுடைய வார்த்தைகளை தட்டாமல் அப்படியே கீழ்ப்படி, உனக்கு அது ஆசீர்வாதம். ஏமா உனக்கெல்லாம் என்ன விவரம் தெரியும் அப்படி கேட்காத. விவரம் தெரிய போய் தான் உன்னை கொல்லாமல் பெற்றிருக்காங்க. தெரிஞ்சால் கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு உள்ள நம்ம வயத்தில் பிறக்கும்னு தெரிஞ்சா முதல்ல கொண்டிருப்பாங்க. உன்னை கொல்லாமல் வச்சதான் அவங்க உங்களுக்குள்ள விவரம். ராமன் சொல்லுங்க, யாரு கீழ்ப்படியணும்? இன்னைக்கு முதல்ல செய்திக்கு முன்னாடி இது உனக்கு தேவை. இந்த புது வருஷத்தில்
இதுவரைக்கும் அம்மாவை எதிர்த்து பேசின நாட்கள் இனி பேசக்கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் அப்பாவை எதிர்த்து பேசின ஆட்கள், மட்டம் தட்டுன ஆட்கள் அப்படின்னா புரியுதா? எப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருங்க. 4 பேருக்கு நடுவில் சொல்லாத, உன் நாக்கு அழுகிரும். உனக்கெல்லாம் என்ன விவரம் தெரியும்? உங்கள் அம்மா அப்பாவை பொது இடத்துல என்னைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லு. படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உன்னை போல நாகரிகமாக ட்ரெஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம், அவங்க உனக்கு அம்மா அப்பா. அறிவே இல்லாமல் உனக்கு புத்தி சொன்னாலும் கேளு. ஆமென். நாங்கள் அப்படி இருந்தோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஒரு நாளும் என் தம்பி எதிர்த்து பேசியிருக்கான் அப்படி, அதனால் அவன் நிறைய அனுபவிச்சான். நான் அதை சொல்ல முடியாது, சொன்னால் எனக்கு அழுக வந்துடும். நான் ஒரு நாளும் எங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கோ அம்மாவுடைய வார்த்தைக்கோ துளி அளவு கூட எதிராக நின்னதே கிடையாது. அவங்க ஜீவன் உள்ள நாள் மட்டும். எங்களை பற்றி எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, பல இடங்களில் சொல்லுவாங்க. ஸ்டான்லி கிங்ஸ்லி, என் பேர் ஸ்டான்லி, அவன் பேர் கிங்ஸ்லி. அவங்க சொல்லுவாங்க, கிங்ஸ்லி கூட அப்பப்போ ஏதாவது முகத்தை தூக்குவான், ஏதாவது கோவப்படுவான். ஆனால் ஸ்டான்லி, நானும் சரி, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பாவும் சரி, என்ன சொல்கிறோமோ என் பிள்ளை அப்படியே கீழ்ப்படுறதுனால கர்த்தர் அவனை உயரத்தில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதை விட உலகத்தில் வேற என்ன சர்டிஃபிகேட் வேணும்? இது எங்கள் அம்மாவுடைய சர்டிஃபிகேட். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னைய மாதிரி கோபக்காரனாக இருப்பானோன்னு நினப்பேன், ஆனால் கோவப்படுவான் அவன். ஒரு நாள் என்கிட்டயும் அவங்க அம்மாட்டையும் அவன் கோவப்பட்டதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை செய்வான், என் மனைவி என்ன சொன்னாலும் ஸ்டான்லி செய்வான். சர்ச்சில் பாஸ்டர்ஸ், இது எங்கள் அப்பாவுடைய சர்டிஃபிகேட், பாஸ்டரோ பாஸ்டரம்மாவோ என்ன சொன்னாலும் ஸ்டான்லி பண்ணுவான், முகம் கோண மாட்டான். அதனால் என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். வேறு என்னங்க சர்டிஃபிகேட் வேணும்? எங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்க என்னையை குறித்து, எங்கள் அப்பா சர்ச்சையும் பாஸ்டரையும் சேர்த்து சொல்லுவாங்க, இதுதான் நீ வாங்கி குவிக்கிற பட்டத்தை விட, ரிவார்ட்ஸை விட பெருசு. ஊரே உன்னைய பற்றி நல்லா சொல்லலாம், யார் சொல்லணும்? முதல்ல உங்கள் அப்பா அம்மா சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சின ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் போலி, நடித்து வாங்கினது, அது ஒரு மண்ணுக்கு ஆகாது. உங்கள் அப்பாவுக்கு தான் உங்களை பற்றி தெரியும், உங்கள் அம்மாவுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் உண்மையானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, இன்னும் வசனத்துக்குள்ளே போல. கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் பெற்றோர்களுக்கு வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே கர்த்தருக்குள், அதான் நமக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் ஆண்டவன் நம்மகிட்ட விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை உனக்குள்ள கீழ்ப்படியாமை, அவங்கள மட்டம் தட்டுறது, அவங்கள எதிர்த்து பேசுறது, அவங்க வார்த்தைக்கு எதிராய் நிற்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் யாருன்னு என்னை பற்றி சொல்லிட்டேன் கொஞ்சம். ஆனால் நம்ம எல்லாரும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? அவருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருங்க? உண்மையாக இருங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க, எதிர்த்து பேசாதீங்க ஒருபோதும், ப்ளீஸ். நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது இது உணர்த்தப்பட்டதுனால இதை சொல்கிறேன். அல்லட்டா நான் எடுத்து வச்சிருக்கிற ஜெபம் பண்ணி ஆயத்தமாக்கப்பட்ட இங்கே இதை கொடுக்கணும்னு கர்த்தர் பேசுனது ரொம்ப பெரிய செய்தி. 5 குறிப்புகள் இருக்கிறது. இது உணர்த்தப்பட்டதுனால, ஏவப்பட்டதுனால, இது ஜனவரி மாதம்ங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். சொல்லுங்கள், என்ன ஸ்டார்ட்டாக இருக்கட்டும்? இன்னொரு இங்கிலீஷ் வேர்ட் சொல்கிறேன், ஒரு நியூ பிகினிங்காக இருக்கட்டும். சொல்லுங்கள், என்ன பிகினிங்? என்ன பிகினிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதற்கு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும்? நான் கீழ்ப்படிவதற்கு இந்த வருடம் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். எங்கள் அப்பாவை கனப்படுத்துறதுக்கு இந்த வருடம் எனக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். எங்கள் அம்மா சொல்கிற வேலைகளை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னுடைய அப்பா கடைசி நாட்களில் அவங்க கீழே விழுந்து காலில், இங்கே ஃப்ராங்க்லின் ஹாஸ்பிட்டலில் தான் உள்ள பிளேட் வச்சு நடக்க முடியாமல் இருந்தப்போ, அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க உயிரோட. எங்கள் அப்பாவை நான் குளிக்க வச்சுருக்கேன், எங்கள் அப்பாவை நான் நடக்க வச்சுருக்கேன். ஒரு முறை அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு, அழுதுகிட்டே நடந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாவில். ஏன்ப்பா அழுகுறீங்க, வலிக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நீ சின்ன பையனாக இருக்கும்போது உன்னைய நான் நடக்க வச்சேன், இப்போ நீ என்னைய நடக்க வைக்கிற. அது நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பெற்றவங்களை கண்கலங்காமல் பார்த்துக்கோங்க. அவங்க உங்களோட இருக்கிற வரைக்கும் அவங்கள புரியாது உங்களுக்கு.
உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, நீங்கள் நினச்சாலும் அவங்கள என்ன செய்ய முடியாது. ஃபோட்டோவை தவிர வேறு எந்த விதத்துலையும் அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரே நிமிஷம் கண்ணில் மூடி கையை உயர்த்தி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கோ. பிள்ளைகளாகி நம்முடைய டியூட்டி அதுதான். நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கைகளை உயர்த்தி உங்கள் பெற்றோர்களுக்காக வாய் திறந்து நீ ஜெபம் பண்ணு. உனக்கு அப்பா இருந்தா அம்மா இருந்தா 2 பேரும் இருந்தா அவங்க 2 பேரும் மனசார ஆசீர்வதிச்சு அப்படி ஜெபம் பண்ணிட்டு 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று அவங்களுக்கான ஜெபம், 2வது இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கேன், என்னை மன்னிங்கன்னு ஒரு மன்னிப்பு கேட்டுற ஆண்டவற்றை. வாய் திறந்து ஜெபம் பண்ணு, சத்தமாக ஜெபம் பண்ணு. சிலர் வாய் திறந்து சத்தம் வரவே இல்லை பாருங்கள். சத்தம் உங்கள் அப்பா அம்மாவுக்காக பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ வாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் தம்பிமார் எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. சத்தம் வெளியே வரணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க சொல்லுங்க, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவங்கள பார்த்து அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் பண்ணதை மன்னிங்கன்னு சொல்லு. இருந்தாங்கன்னா இன்னைக்கு போய் சாரி கேளு. ஆமென். இதுதான் உனக்கு இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற முதல் வார்த்தை. அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நம்முடைய பிரதானமான வேலை. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற சிலரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற சிலரை கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதில் நீ சரியாரு, நல்ல படிக்க முடியும், நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார், நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார், நல்ல தாளந்துகளை கர்த்தர் கொடுப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. You have to obey your parents. உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் கீழ்ப்படி. ஆமென் ஆமென். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு மேன்மை, அது மட்டும்தான் உங்களுக்கு கிருபையை கூட்டி கொடுக்கிற ஒரு ஆயுதமாக அமையும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீ அழுகிற உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இங்கிருந்தே ஆண்டவரே அவங்கள நான் கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி. இனி நான் எவ்வளோ தூரம் அவங்கள கஷ்டப்படுத்தினேனோ அவ கண்டாலே சிலருக்கு எரிச்சல். இதெல்லாம் பாவம். கர்த்தருடைய பார்வையில் இதெல்லாம் பாவம். இன்னைக்கு ஆண்டவற்றை உன்னை சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். இந்த 2025 என்னுடைய பெற்றோர்கள் எங்களை குறித்து சந்தோஷப்படுகிற இடத்துல எங்களை கர்த்தர் உருவாக்கும் என்று. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு உணர்த்தின இந்த நல்ல பொழுதுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களை உம்முடைய வார்த்தைகளின்படி வசனத்தின்படி கனம் பண்ண, கீழ்ப்படிய. பழைய ஏற்பாட்டில் கனம் பண்ணுன்னு இருக்கு, புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படின்னு இருக்கு. இந்த 2 காரியங்களை நாங்கள் இனி உள்ள நாட்களில் தவறாமல் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தவறின நாட்களை நீர் எங்களுக்கு ஈவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.